சேலத்தில் விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஆனந்த் இணைந்திருக்கிறார். ஆனந்த், வணக்கம். விஜயோட மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு நடந்துகிட்டு வருது? உங்க விரிவான தகவல். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நாளைய தினம் சேலத்தில் நடைபெற உள்ளது. சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள இந்த திடலில் தான் நாளைய தினம் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடையே பேச உள்ளார். தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த திடலில் இறுதிக்கட்ட பணிகளானது தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த மாநாடு, அதாவது இந்த மக்கள் சந்திப்பு திடல் முழுவதும் பாக்ஸ் அமைக்கும் பணியும் தீவிரமாக நடந்து வருகிறது. அதே போல தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த இடத்தில் தான் நாளைய தினம் விஜய் அவர்களின் பிரச்சார பேருந்து நிறுத்தப்பட்டு அதிலிருந்து அவர் நிர்வாகிகளுடன் பேச உள்ளார். மேலும் தற்பொழுது இந்த திடல் சுற்றியும் மலை குன்றுகள் அமைந்துள்ளது. இதிலும் நாளைய தினம் ஏறுவதற்கு காவல்துறையினர் தடை விதித்து பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த திடலில் 20 பாக்ஸ்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் ஒவ்வொரு பாக்ஸிலும் 250 பேர் மட்டுமே அமர வேண்டும் போன்ற பல்வேறு நிபந்தனைகளுடன் இந்த கூட்டமானது நடைபெற உள்ளது. குறிப்பாக 5000 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும். 51 நிபந்தனைகளுடன் இந்த கூட்டமானது நாளைய தினம் நடைபெற உள்ளது. புஸ்லி ஆனந்த், அதே போல தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் இந்த பணிகளை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து நாளைய தினம் பாஸ் உள்ளவர்கள் மட்டுமே இந்த பகுதிக்கு வர வேண்டும் போன்ற பல்வேறு அறிவுரைகளையும் பொதுச் செயலாளர் நிர்வாகிகளிடையே வழங்கினார். நாளை தினம் வேறு யாரும் வந்து தொந்தரவு செய்ய வேண்டாம் போன்ற பல்வேறு கருத்துக்களையும் வழங்கினார். இந்த இடத்தில் காவல் உதவி ஆணையாளர்கள், துணை ஆணையாளர்கள் என பலருமே தொடர்ந்து இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதே போல இந்த விஜய் அவர்கள் வருகின்ற சாலை தற்பொழுது முழு கட்டுப்பாட்டில் காவல்துறையினர் வைத்துள்ளனர். குறிப்பாக திடலை சுற்றி இரும்பு தடுப்புகள் அமைக்கும் பணியும் தீவிரமாக நடந்து வருகிறது. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற கோணத்தில் தற்பொழுது 800 முதல் 1000 போலீசார் நாளைய தினம் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்ற ஒரு தகவலையும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இறுதிக்கட்ட பணியானது தற்பொழுதே நிர்வாகிகள் இந்த திடலை பார்வையிடவும் வர தொடங்கியுள்ளனர். நாளைய தினம் விஜயை சந்திக்க போகிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சியில் தற்பொழுதே நிர்வாகிகள் இந்த திடலை சுற்றி சுற்றி பார்த்து புகைப்படம் எடுத்து வருகின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஆனந்த். பல்வேறு நிபந்தனைகளோட நாளை விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தப்படும் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.